जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. மங்களாரம்பம். தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். தேவரும் தொழும் தெய்வம். ஐயப்பனின் தாயாரை பற்றிய பிரச்சனை. விக்னேஸ்வரரின் மாதாக்கள், முருகனின் மாதாக்கள் ஆகியவர்களை பற்றி சொல்லும்போது வேடிக்கையாக ஒன்று நினைவுக்கு வருகிறது. இந்த 2 பேரை போலவே பரமேஸ்வரனுக்கு 3வது குமாரராக ஒருத்தர் உண்டு. இப்போது நாளுக்கு நாள் பிரசித்தி பெற்று வரும் ஐயப்ப சுவாமிதான் அவர். ஈஸ்வரனை பிதாவாகவும் மோகினி ரூபத்தில் வந்த மகாவிஷ்ணுவை மாதாவாகவும் கொண்டு உத்பவித்தவர் அவர். அவருடைய தாயார் உறவு விஷயமாகத்தான் வேடிக்கை 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 என்று நான் சொன்னாலும் அவருக்கு ரொம்ப விசாரமளித்து வந்த ஒரு பிரச்சனையாக அது இருந்தது. கதை என்னவென்றால், 16ஆம் நூற்றாண்டில் அப்பைய தீக்ஷிதர் என்று மகான் இருந்தார். மன்னார்குடி பெரியவர்களின் குலகூடஸ்தராக சொன்ன அந்த பெரியவர்தான். அவர் அத்வைத்தியான போதிலும் சிவ உபாசனையை விசேஷமாக வளர்த்து கொடுத்தவர். அவர் காலத்தில் சிவாராதனத்தை மட்டம் தட்டியும் சிவாராதனம் செய்து வந்தவர்களை எதிர்த்தும் விஷ்ணு உபாசனையானது அக்ரசிவ் என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே பரப்பப்பட்டு வந்ததால்தான் அவர் எதிர் நடவடிக்கையாக சிவோத்கர்ஷத்தை, அதாவது சிவபெருமானின் உயர்வை ஸ்தாபித்து நிறைய பிரச்சாரம் பண்ணும்படி ஆயிற்று. அவருக்கு சமகாலத்தவராகிய தாதாச்சாரியார் என்பவர் விஜயநகர ராய வம்சத்தின் கடைசி ராஜாக்களிடம் நிரம்ப செல்வாக்கு பெற்று தீவிரமாக வைஷ்ணவ பிரச்சாரம், மத மாற்றம் பண்ணி வந்துதான் சைவத்தை விசேஷமாக நிலைநாட்டும்படி தீக்ஷிதரை தூண்டியது. மற்றபடி எதிராளிகளுக்கு ஒரேடியாக சிவத்வேஷம் இருந்த மாதிரி அவருக்கு விஷ்ணு துவேஷம் என்பது லவலேசமும் இருக்கவில்லை. சற்று முன் ரத்னத்ரயம் என்று சொன்னபடி ஈஸ்வரன், அம்பாள் ஆகியவர்களோடு விஷ்ணுவையும் சாக்ஷாத் பரபிரம்மதத்தின் ஸ்வரூபமாக ஏனைய தேவதைகளுக்கெல்லாம் உச்சியிலுள்ள மும்மணிகளில் ஒருவராக ஸ்ருதி யுக்தி பிராமணங்கள் காட்டி தீக்ஷிதரே ஸ்தாபித்திருக்கிறார். ஒரு சமயம் தீக்ஷிதர் தாதாச்சாரியார் ஆகிய 2 பேருடன் ராஜா ஒரு கோயிலுக்கு போனார். அந்த ராஜா விஜயநகரத்து ராமராயராகவோ, வேலூர் சின்ன பொம்ம நாயக்கராகவோ, தஞ்சாவூர் வீர நரசிம்ம பூபாலராகவோ இருக்கலாம். ராஜா யார் என்பது கதைக்கு முக்கியமில்லை. சைவம் வைஷ்ணவம் ஆகிய ஒவ்வொன்றிலும் தலைமை ஸ்தானத்தில் இருந்தவர்களான இந்த 2 பேரை, இருவருமே நல்ல வித்வத் சிரேஷ்டர்களாக இருந்தவர்களை ராஜா ஒரே சமயத்தில் தன்னோடு கோயிலுக்கு அழைத்து கொண்டு போனதுதான் முக்கியம். கோயிலில் ஐயப்ப சாஸ்தாவின் பிம்பம் இருந்தது. அது ஒரு புது மாதிரியான பிம்பமாக இருந்தது. சாஸ்தா மூக்கின் மேல் விரலை வைத்துக்கொண்டு ரொம்பவும் விசாரத்துடன் என்னவோ யோசிக்கிற பாவனையில் விக்கிரகம் அமைந்திருந்தது. இது ஏன் இப்படி புது மாதிரியாக இருக்கிறது என்று ராஜா கேட்டார். கோயிலை சேர்ந்தவர்கள், இது பகுகாலத்துக்கு முந்தி செய்த விக்கிரகம். இந்த விக்கிரகம் அடித்த ஸ்தபதிக்கு ஐயப்ப சாஸ்தா ஏதோ ஒரு விஷயமாக இப்படி தீர்க்க சிந்தனையோடு இருப்பது போல தரிசனம் கிடைத்ததாம். அது என்ன விஷயம் என்று அவர், அதாவது ஸ்தபதி, தெரிவிக்கவில்லை. ஆனால் தமக்கு தரிசனம் கிடைத்த பாவனையிலேயே இந்த மூர்த்தியை பண்ணி வைத்துவிட்டு பிற்காலத்தில் சர்வஜத்தை, அதாவது அனைத்தறிவு வாய்ந்த ஒரு பெரியவர் இங்கே வருவார். அவர் சாஸ்தாவின் விசாரம் எதை பற்றி என்ற ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுவார். உடனே விக்கிரகம் மூக்கின் மேலிருந்த விரலை எடுத்துவிட்டு எல்லா கோயில்களிலும் இருக்கிற மாதிரி ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாராம்.
அப்புறம் எத்தனையோ பெரியவர்கள் இங்கே வந்து, அதாவது சாஸ்தாவின் தீவிர யோசனைக்கு என்னென்னவோ காரணங்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் எதுவும் நிஜமான காரணமாக இல்லாததால் சாஸ்தா விரலை எடுக்காமலே இருக்கிறார் என்று சொன்னார்கள். ராஜா உடனே தாதாச்சாரியரை பார்த்தார். அவர் அதன் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டு தாமும் ஒரு காரணம் கற்பித்து ஸ்லோகமும் சொன்னார். விஷ்ணு சுதோகம் விதினா சமோகம் தன்யஸ்ததோகம் சுரசேவிதோகம் ததாபி பூதேச சுதோகம் ஏதைர் பூதைர் விருத சிந்தயதீஹ சாஸ்தா. சாஸ்தாவுக்கு என்ன விசாரம் என்றால் இதுதான் என்று தாத்தாச்சாரியார் சாஸ்தா சொல்கிற மாதிரியே ஸ்லோகத்தை ஆரம்பித்து பண்ணியிருக்கிறார். சாஸ்தா என்ன சொல்கிறாராம்? நான் விஷ்ணுவுக்கு பிள்ளை ஆனபடியால் பிரம்மாவுக்கு சமதையானவன். இதனால் நான் தன்யனாக இருக்கிறேன். தேவர்கள் எல்லோராலும் வணங்கப்படுகிறேன். ஆனாலும் ததாபி என்று ஸ்லோகத்தில் வருவதற்கு ஆனாலும் என்று அர்த்தம். தன்னுடைய உயர்வுகளையெல்லாம் பற்றி சாஸ்தா சொல்லிவிட்டு ஆனாலும் போடுகிறார் என்பதால் இனிமேல் அவருடைய விசாரத்தின் காரணம் வரப்போகிறது என்று புரிகிறதல்லவா? இதிலேயே தாதாச்சாரியருக்கு சிவசம்பந்தமான விஷயங்களில் அபிப்பிராயமில்லை என்பதும் தெரிய வரும். ஆனாலும் போட்ட சாஸ்தா மேலே என்ன சொல்கிறார்? ஆனாலும் நான் சிவனுக்கும் பிள்ளை. ததாபி பூதேச்ச சூதோகம். சிவனுக்கு எத்தனையோ பேர். நல்ல நல்ல பேராக சிவன், ஈஸ்வரன், சம்பு, பசுபதி, சாம்பன், நடராஜா, தட்சிணாமூர்த்தி என்று எத்தனையோ இருக்க பூதேசன் என்ற பேரே ஸ்லோகத்தில் கொடுத்திருக்கிறது. பூதக்கூட்டங்களின் தலைவன் என்று ஈஸ்வரனை சொல்லி அப்படிப்பட்டவனின் பிள்ளையாகவும் நான் இருக்கிறேன் என்று ஐயப்ப சுவாமி அங்கலாய்த்து கொள்கிற மாதிரி ஸ்லோக வாக்கியம் போகிறது. பூதங்களையும் அடக்கி அவற்றுக்கு தலைவராக ஒருவர் இருக்கிறார் என்றால் உண்மையில் அதுவும் அவருடைய உயர்ந்த பிரபுத்துவ சக்தியை, அதிகார சக்தியை காட்டி அவருக்கு பெருமை தருவதுதான். பரமேஸ்வரன் சத்துக்களை பூதங்கள் ஹிம்சை செய்யாமல் அவற்றை அடக்கி வைத்து லோக ரக்ஷணம் செய்கிறவர்தானே அன்றி அவற்றை இஷ்டப்படி செய்யுமாறு அவிழ்த்து விடுகிறவரில்லை. நம்மை கெட்ட சக்திகள் தாக்காதபடி அவர் பிடித்து வைத்துக்கொண்டு அடக்கி அதிகாரம் செய்கிறார் என்பதைத்தான் அவர் பூதேசராக இருப்பது காட்டுகிறது. ஐயப்பனின் தாயாரை பற்றிய பிரச்சனை நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.